نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله يبسط رزقا لمن يشاء ويقدر وفرحوا بالحياة الدنيا وما الحياة الدنيا في الآخرة إلا متاع صدق الله العليم قال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது செய்த மாபெரும் உபகாரம் கிருபை. இந்த ரமலானுடைய காலங்களிலே இரவு நேரங்களிலே நின்று வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நோக்கத்துக்காக நாம் ஒன்று கொண்டிருக்கின்றோமோ அல்லாஹ்விடத்தில் இதிலே பரிபூர்ணமாக முழுமை பெறக்கூடிய ஒரு நன்மையான விஷயங்களில் ஈடுபட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். எந்த ராகத்தோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை வைத்திருக்கின்றானோ அதே ராகத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வணக்க வழிபாடுகளின் மூலமாக நம் உடலமைப்பை சீராக கொடுத்து மரண தருவாயிலே யாருக்கும் எந்த விதத்திலும் தொந்தரவு கொடுக்காமல் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். ரமலானுடைய காலங்களில் மட்டும் குர்ஆனை ஓத கேட்க என்று அல்லாமல் நாம் ரூஹானியத் இந்த துன்யாவிலே இருக்கும் வரை குர்ஆனுடைய தொடர்பிலே நெருக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். எந்த வார்த்தையை இந்த இடத்திலே பேசுகின்றோமோ, எந்த வார்த்தையை செவிகளில் கேட்கின்றோமோ, பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையாக அதை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இன்றுடன் 10 நாட்களை முடித்துவிட்டு 11வது நாளினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இன்றுடன் அல்லாஹ்வுடைய கிருபையினால 13.25 ஜுஸுக்கள் முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 15 ஜுஸு முடியும் அல்லாஹ் நாடினால். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இன்று நாம் என்ன விஷயங்களை பேச இருக்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே ஒரு அத்தியாயத்தை கொண்டு வருகின்றான். அல்லாஹு யபுசுத்து ரிஸ்கல் லிமன் யஷாஉ வ யக்திரு வ ஃபரிஹு பில் ஹயாத்தி துன்யா வ மல் ஹயாத்து துன்யா வ ஃபில் ஆখিরা இல்லா மத்தா. அல்லாஹ் தான் நாடுவோருக்கு வாழ்வாதாரத்தை தாராளமாகவும் அளவோடும் வழங்குகின்றான். அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையின் மூலம் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இந்த உலக வாழ்க்கையோ மறுமையை ஒப்பிடுகையில் மிக அற்பமானது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் நினைச்சவங்களுக்கு நிறைய செல்வங்களை கொடுக்குறோம், ஆனால் மறுமையினுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் கொடுக்கக்கூடிய செல்வமெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அங்கே தான் நிரந்தர நன்மை இருக்குது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தை பார்த்து, உலக மக்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்திற்கு தஃப்சீர் எழுதும்போது சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் நாடியோருக்கு தாராளமாகவும் கொடுக்குறான், நாடியோருக்கு சுருக்கியும் கொடுக்குறான். அது அவனுடைய ஞானத்தில் கட்டுப்பட்டது. அதிகமாக கொடுத்ததுனால அவர் கண்ணியமானவர் என்றோ, குறைவாக கொடுக்கப்பட்டவர் தாழ்ந்தவர் என்றோ கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நாம் முடிவு செய்ய முடியாது. அல்லாஹ் தான் முடிவு செய்வான். அதிகமாக கொடுத்தவங்க அதை நல்ல வழியில் செலவு பண்ணாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஜெயம் பெற்றவர்கள், வெற்றி பெற்றவர்கள். அதே போன்று குறைவாக கொடுத்தவர்கள் அல்லாஹ்வை மறந்து எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறானே என்று அல்லாஹ்வுடைய கோப பார்வையில் அல்லாஹ்வை ஏசக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு கோபப்படக்கூடியவர்களாக ஆகிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களை விட்டு பாதுகாப்பானாக. ஆமீன். அதிகமாக கொடுக்கப்பட்டவர்கள் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இன்னைக்கு உலக ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிராகரிப்பாளர்கள் உண்மையிலேயே தாங்கள் தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வை மறந்தவங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அள்ளி கொடுக்குறான். அப்போ அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, சந்தோஷம் அடைகிறாங்க. ஆனால் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வை தினந்தோறும் என்ன செய்யக்கூடியவங்க, சுஜூத் செய்யவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அது பொருளாதாரமாக இருக்கட்டும், நோய் நொடிகளாக இருக்கட்டும். அல்லாண்டே கிடப்போம். அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் தான் உண்மையானவன், அல்லாஹ்வை சஜிதா செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஒரு நேர தொழுகையை விட மாட்டோம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் நினைக்கலாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதத்திலும் சோதனையை கொடுப்பான். இப்போ நாமும் நினச்சிக்கிட்டு இருப்போம், அது அல்லாதவங்க நினைப்பாங்க, நீங்கள் பெருசாக தொழுவுறீங்க, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குறீங்க, ஆனால் உங்களுக்கு கஷ்டம் வரத்தானே செய்யுது, உங்களுக்கு நோய் வரத்தானே செய்யுது அப்படின்னு சொல்லி நாமளும் என்ன செய்வோம், பல நேரங்களில் அல்லாஹ் பாதுகாக்கணும் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த உம்மத்தாகப்பட்ட நாம கண்ணியத்திற்குரிய பெருமக்களை ஆகிடுறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக வாழ்க்கை என்பது அற்பமானது. மறுமையின் பாக்கியங்களை நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் வசதியானவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் வளங்கள் அனைத்துமே என்ன அப்படின்னு சொன்னால் அற்பமானது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறோம். நிரந்தரம் இல்லை. எதுவுமே மனிதர்கள், படைக்கப்பட்ட மனிதர்கள் கூட என்ன இல்லை, நிரந்தரம் இல்லை. உங்களையும் நாம் என்ன செஞ்சிருவோம், ஒரு நாள் ஒரு நேரத்தில் திருப்பி எடுத்துக்கிடுவோம் உங்களுடைய ரூஹானியத்தில் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வரோம். அதே போன்று இந்த ஓதன முந்திய வசனத்தில் ஒரு விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நிராகரிப்பார்கள், அதாவது இஸ்லாம் அல்லாமல் இறைவனை நிராகரிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன செய்யும், அவங்களுக்கு குரானே சொல்லுது அவங்களுக்கு சாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி. யார் என்ன நிராகரிக்கிறாங்களோ, அல்லாஹ் விட்டும் தூரமாக இருக்கிறாங்களோ, மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இவங்களுக்கெல்லாம் என்ன செய்து ஒரு நாள் தண்டனை இருக்குது, சாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்தில் சொல்லி காமிக்கிறான். ஆனால் அப்படி இருந்தும் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அத்தியாயத்தை நம்ம கவனித்து பார்க்கும்போது இறைவனின் சாபத்திற்கு ஆளாகி கொண்டு இருக்கின்றார்களா அல்லாஹ்வுடைய தொடர்பில் இல்லாதவங்க, அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை விட்டும் தன்னை பெயரளவில் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்மளை போன்றவர்கள் என்ன செய்கிறோம், முழுமையாகவே அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி சிந்தனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது. ஏதோ அந்தந்த நேரம் ரமலான் வந்தால் தொழுகை பாயை தூக்குவோம், ஏதோ நம்மள்ட்ட இருந்ததை கொடுப்போம். அடுத்தடுத்த மாதங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வை மறந்துடுவோம், எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கிடுவோம். இப்போ இவங்களையெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய கோபப்பார்வை இறங்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். கணியத்திற்குரிய தாய்மாரை நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இறங்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளலையே, நாங்கள் அல்லாஹ்வுடைய கடமையை நாங்கள் என்றைக்குமே சுஜூது செஞ்சதே இல்லையே, நாங்கள் ஃபர்லான தொழுகை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு என்னென்ன தெரியாத, களிமானா என்னென்ன தெரியாது, குரானா அல்லாஹ் பாதுகாக்கணும், குரானா என்னென்ன தெரியாது, பல அடி தூரத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம், வெளியே நிற்போமே. இப்படி நிறைய மக்கள் நம்மளையிலே என்ன நம்ம வருகள்லையே கண்ணியத்திற்குரிய தாய்மார் நிறைய மக்கள் இருக்கிறோம். அப்போ நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சொல்கிறது உண்மையாகவே அல்லாஹ்வுடைய அத்தியாயம் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாதவங்களுக்கு தண்டனை வந்து தானே ஆகணும். ஏன் வரலை அப்படின்னா அல்லாஹ் ஒருத்த இல்லாத மாதிரி தானே, நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளையே நம்ம மீறணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனைலாம் ஒன்றும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். எதற்கு அல்லாஹ் தேவைப்படுறான், நாம் சம்பாதிக்கிறோம், நாம் கணவர்மார்களுக்கு கொடுக்குறாங்க, நாம் பிள்ளைகள் உழைச்சி கொடுக்குறாங்க, அப்புறம் எதுக்கு நம்ம கவலைப்படணும், நம்ம எதுக்கு சுஜூது செய்யணும், நம்ம எதுக்கு குரானை தூக்கணும். இப்படி கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை இன்னைக்கு மனிதர்களுடைய ஆண்களாக இருக்கட்டும் பெண்ணினமாக இருக்கட்டும் இப்படித்தான் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், இப்படித்தான் மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷைஇன் ஹத்தா இதா ஃபரீஹு பிமா ஊத்து அகதுனாகும் பகுத்தத்தன் ஃபைதாகும் புலிசன். இந்த வசனத்தில் கடமையை தவறி நடப்பவர்களுக்கு நாம் எல்லா பொருட்களின் வாசல்களையும் திறந்து வைப்போம். யாரெல்லாம் எனக்கு மாறு செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எல்லா வாசலையும் நம்ம கொடுப்போம். எல்லா வாசல்னா என்ன, எல்லா சுகமான வாழ்க்கையை என்ன அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் திறந்து கொடுப்போம். நீ என்ன எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எதுக்கு அல்லாஹ்வை வணங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிடுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், பிமா ஊத்து ஆகது ஃபரிஹு பிமா ஊத்து ஆகது நாம் பகுத்தத்தன் ஃபைதாகும் முபலிசோன். திடீர்னு அவங்கள பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். திடீர்னு பிடிப்போம், எப்போ பிடிப்போம், எந்த நேரத்தில் பிடிப்போம், எந்த டயத்தில் பிடிப்போம், எதுவுமே தெரியாது. திடீர்னு பெரிய பிடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். எனவே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே,
நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சொல்ல வருது, அதிகமாக யாருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறானோ அவங்க அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் அடிப்படையில் வாழணும். அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அந்த பொருள் காசுகளை எப்படி செலவினங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறானோ ஒன்று. ரெண்டாவது விஷயம், எனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்குறான் அதனால் நான் வணங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட முடியாது. இதில் 3 வகையாக என்ன செய்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை கொண்டு 3 விதமாக பிரிக்கிறாங்க. அதாவது ஒன்று, தாராளமாக வழங்கப்பட்டவர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய கொடுத்துருப்பான் இப்படிப்பட்ட சில மக்கள். இரண்டாவது, அளவோடு கொடுத்துருப்பான். மூன்றாவது, தன் வாழ்வாதாரத்தை மிகவும் சிரமப்பட்டு தேடுபவர், அவர் அன்னைக்கு உழைச்சாதான் சாப்பிட முடியும். இப்படி 3 வகையினர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும். 3 வகையினர். சில பேர் உழைக்க தேவையில்லை, சில பேர் போதுமான அளவு மட்டும் என்ன செய்யும் அவங்கள்ட்ட இருக்கும், சில பேர் அன்றைக்கு உழைச்சி வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு சாப்பாடு. இப்போ இந்த 3 நபர்களையும் நம்ம உலகத்தில் கொடுத்துருக்குறோம். இந்த 3 நபர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்திற்கு தஃப்சீர் எழுதுறாங்க. முதலாவது, அதிகமாக வாழ்வாதாரம் கொடுக்கப்பட்டவர், அதிகமாக ரிசுக்குகள் அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க, அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கணும் இந்த உலகத்தில் அப்படின்னு சொன்னால், ஆகுமான வழிகளில் அவங்க செலவு செய்ய வேண்டும், இயலாதவங்களுக்கு அவங்க கொடுத்து உதவ வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய கட்டமைப்பை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டா அதனால நான் தொழுக மாட்டேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டா அதனால நான் எந்த வேலையும் அல்லாஹ்வுடைய தொடர்பை இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இரண்டாவதாக, அளவோடு கொடுக்கப்பட்டவர் தேவைக்கு எஞ்சியதை கொடுக்க வேண்டும். அதாவது தன்னிட்ட அளவுக்கு தன்னுடைய அளவுக்கு கொடுத்துருப்பான் பாருங்க, அவங்க தனக்கு மிஞ்சியதை என்ன செய்யணும் அவங்க கொடுக்கணும். அதே போன்று தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்ப சிரமப்பட்டு கிடப்பவருக்கு நம்ம என்ன செய்யணும் உதவி கொடுக்கணும். அதே கூட நம்ம போதுமாக்கி கொள்ளணும். இல்லை அவங்க அப்படி இருக்கிறாங்க நாங்களும் அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகணும் அந்த எண்ணம் வரக்கூடாது. 2வது நபர்களை இந்த ஆயத்து சொல்லுது. 3வது நபர்கள் அன்றாட உழைக்கக்கூடியவங்க, பொறுமையோடு இருக்கிற, நமக்கு என்ன அல்லாஹ் ரிசுக்கில் எழுதி வச்சிருக்கிறானோ அதான் கிடைக்கும். ரிசுக்கை தேடுங்க, தப்பு இல்லை. அதனால அவங்க இப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாமே செய்யத்தானே செய்கிறோம், அல்லாஹ்வுடைய கடமையை பூர்த்தி செய்கிறோமே, அல்லாஹ் இப்படி கஷ்டத்தை கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது. இப்படி என்ன வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு என்ன ஆயிடுறீங்க, மாற்றம் செஞ்சவர்களாக ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 விதமாக மனிதர்களை பிரிக்கிறான். இப்போ 3 மனிதர் விதமாகத்தான் இன்னைக்கு வாழக்கூடிய மக்கள், கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இருந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஹதீஸ்களில் இந்த ஆயத்தை ஒரு பக்கம் வச்சாலும் ஹதீஸ்களில் எவ்வளவோ சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். இஸ்லாத்தில் 2வது ஹலீஃபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம்தான். அபூபக்கர் சித்திக் மாமனார், 1வது மாமனார், பிரியமான நண்பர், ஆட்சி செஞ்சாங்க. அவங்க வஃபாத்துக்கு பின்னாடி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சியை என்ன செஞ்சாங்க பிடிச்சாங்க. அப்போ அவங்களும் மாமனார் தான். அவங்க என்ன செய்வாங்களாம், அவங்க பதவியை ஏற்ற பொழுது சமூக பணிகளிலே ஈடுபடுவாங்களாம். மக்களுக்கு என்ன தேவை அதைத்தான் செய்வாங்களாம். அதனால் என்ன செய்யப்படுச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால், என்ன குடும்பத்தினுடைய வேலைகளை கவனிக்க முடியல, உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அப்போ கவர்னராக இருக்கிறவங்களுக்கு என்ன செய்வாங்க, இன்றைக்கெலாம் நம்ம ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, முதல்வராக இருக்கிறாங்க, பிரதமராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வச்ச சட்டம் தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை காலத்தில் வந்தவங்களுடைய சட்டம் எப்படி இருந்துச்சு சொன்னால் அவங்க வச்ச சட்டம் இல்லை, மக்கள் சட்டம் வைக்கணும், இப்படி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வை பயந்து என்ன செஞ்சாங்க வாழ்வாங்க. அதனால் அந்த ஜனாதிபதிக்கு என்ன செய்வாங்க, உழைப்பு இல்லாதனால என்ன மக்களை மார்க்கத்தை பாதுகாக்கிறனால அந்த ஒரு ஊதியம் கொடுக்கப்படுச்சு. அந்த ஊதியத்தை கொண்டு தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவங்க குடும்பத்தை, வாழ்வாதாரத்தை, மனைவி மக்களை பாதுகாத்து வந்தாங்க. ஒரு நேரத்தில் என்ன செய்யப்படுச்சு அப்படின்னு சொன்னால், சஹாபாக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளம் என்ன செய்யுது அவங்களுக்கு பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யார் அலி ரலியல்லாஹு அவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனார், உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க அவங்களும் மருமகனார் தான். அதே போன்று ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க, தல்ஹா ரலியல்லாஹு அவங்க, இது போன்ற முக்கியமான சஹாபாக்கள்லாம் ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க ஒன்றா உட்காந்து. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு அவர் பெரிய என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, உமர் பெரிய ஆடம்பரமாக இருக்க மாட்டேங்கிறாரு, நம்ம கொடுக்கக்கூடிய ஊதியம் பத்துமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை செய்கிறாங்க. உமர்கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது சொல்லிடுவாங்களே, ஜனாதிபதி முன்னாடிகிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியும், எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய மனைவியரில் ஒருவரான அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இதை சொல்கிறாங்க. ஹஃப்ஸா யாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மகள், என்ன நிக்கா செய்யப்படுச்சு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் உமர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பத்தாது,
எங்கள் ஹசானாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊதியத்தை நாங்கள் என்ன சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க போகிறோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து இந்த 4 பேர் என்ன செய்கிறாங்க, முறையிடுறாங்க. நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்குறது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்களாம், இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறிய, இதே வேலையாக இருக்கிறிய, அதனால் ஹசானாவில் இருந்து கொஞ்சம் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அவங்க மகன் கேட்குறாங்க. நீத்திருக்கிற தாய்மார்களை அமைதியாக இருந்தாங்களா கொஞ்ச நேரம். உமர் இல்லை அவங்க அமைதியாக இருந்துட்டு, நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. யாரை நிக்கா செஞ்சுருக்கிறீங்க? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நிக்கா செஞ்சுருக்கேன். என்னவாப்பா என்ன இப்படி சொல்கிறீங்க கேட்குறீங்க? நபி யார்? நபி யாரா? நபி வந்து உலகத்தினுடைய உம்மத்தின் தலைவர் நபி. அப்படியா? அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப நாள் அவங்களுடைய மனைவியாக வாழ்ந்துருக்கிறீங்க, மனைவியாக நீங்கள் அவங்கள்ட்ட இருந்திருக்கிறீங்க, அவங்களுடைய நடைமுறை எல்லாம் தெரியும். நான் 3 கேள்வி கேட்குறேன், அதற்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 3 கேள்வி கேட்டாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விரிப்பு, அதாவது படுக்கக்கூடிய விரிப்பு இருந்துச்சுல, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதற்கு அவங்க மனைவி சொன்னாங்களாம், ஒரே ஒரு விரிப்பு தான் வச்சுருப்பாங்களாம். நம்மளை மாதிரி போர்வை, பெட்ஷீட்டு, கட்டில் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் ரிஸ்க்கு, அதனால் வைக்கக்கூடாதுலாம் சொல்ல வரல. அதையும் தெரிஞ்சுக்கிறங்க, நல்ல விளங்குற சொல்லக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் நீங்கள் என்ன உங்களுடைய உடல் ராகத்துக்கு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லலை. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுக்கிறதுக்கு ஒரு விரிப்பை தவிர என்ன செஞ்சதில்லை, மேற்கொண்டு அவங்கள்ட்ட விரிப்பே இருந்ததில்லை. கோடை காலங்கள், வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 4ஆக மடிப்பாங்களாம், 4ஆக மடித்து என்ன செய்வாங்களாம், படுப்பாங்களாம். குளிர்காலம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 2ஆக மடிச்சுக்கிடுவாங்களாம், 2ஆக மடித்து ஒரு பகுதியை விரிப்பாங்களாம், ஒரு பகுதியை போத்திக்கிடுவாங்களாம். சிந்தனை செஞ்சு பார்க்கணும் தாய்மார்களை. அப்படியா? 2வது அவங்களுடைய சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அவங்களுடைய உங்கள் கணவருடைய உணவு, உங்கள் புருஷனுடைய உணவு எப்படி இருந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன், நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்களே. அப்போ அவங்க சொன்னாங்களாம், நபியுடைய உணவு சாதாரண உணவு, கோதுமை ரொட்டியை மட்டும்தான் அவங்க சாப்பிட்ருக்காங்க வாழ்க்கையில். கோதுமை எப்படிப்பட்ட கோதுமை ரொட்டி அப்படின்னு சொன்னால், கீழே தூக்கி போடுவாங்க பாருங்கள், நம்ம அந்த சாவி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு, இப்போ அரிசி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், சாவியெல்லாம் தூக்கி வீசுவோம், அதில் அந்த மாதிரி கோதுமைகளை, அதுதான் நபியுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. அப்படி தான் என்ன செய்யப்படுச்சு, அதைத்தான் ரொட்டியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்களா, சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் இன்னொரு மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிப்பாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடுகளில் என்னுடைய கணவர்கிட்ட, என் கணவருடைய நான் வாழ்ந்த காலங்களில் எங்களுடைய நிலைமை என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், 3 நாட்கள் தொடர்ந்து அடுப்பு எரிந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிந்தனை செஞ்சு பார்க்கணும் தாய்மார்கள், எத்தனை நாளுங்க? 3 நாள் கூட தொடர்ந்து சாப்பிட்டது இல்லையா. ஒரு நாளைக்கு சாப்பிட வருமா, அடுத்த சாப்பாடு எப்போ வரும்னு தெரியாதான். இணையத்திற்குரிய தாய்மார்கள், அவர் யாருங்க? யாரு? நம்முடைய தலைவர். அல்லாஹ் அவங்கள படைக்கலண்டா உலகத்தை படைச்சிருக்க மாட்டேன்னு சொல்கிறான். அல்லாஹ் அவங்கள படைக்கலண்டா எந்த நபியுமே படைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எந்த விதமான ஆடம்பரமும் இல்லை, தேவைக்கு சாப்பிட்றது கூட சாப்பாடு இல்லை, 3 நாட்களுக்கு அடுப்பு எரிஞ்சதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்களா. இணையத்திற்குரிய தாய்மார்களை, இதெல்லாம் கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்களா, ஹப்சாவே, என் மீது என்னுடைய நண்பர்கள் தோழர்கள் நல்ல எண்ணம் கொண்டிருக்கிறாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, சம்பளம் கூட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். தமக்குரிய கட்டு சாதத்துடன் ஒருவர் புதிய பாதை ஒன்றை உருவாக்கி தன் இறைவனை அடைந்து கொண்டார். யாரு? தனக்கு என்ன கிடைக்குதோ, தனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கிறானோ அந்த கட்டு சாதத்துடனேயே இருந்து என்ன செஞ்சிட்டாரு, உன் கணவர் கடைசி வரை மூத்தா போயிட்டாரு, அல்லாவை அடைஞ்சிட்டாரு, இன்னைக்கு அவரை கொண்டு தானே நாங்கள்லாம், அப்போ அதே பாதையிலேயே என்ன செய்யணும், நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட யார் சொல்லி விட்டாங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொன்னாங்களா உமர் ரலியல்லாஹு அவங்க. இணையத்திற்குரிய சாய்மார்களே, சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அவங்க போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அது சொன்னாங்களாம், நபிக்கு பின்னாடி வந்த என் அருமை நண்பர் ஆயிஷாவுடைய ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தகப்பனார் அதே போன்ற வழியிலேயே சென்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கை, ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கையிலே என்ன செஞ்சிட்டாங்க, போனாங்க. பார்த்தீங்களா, அதே மாதிரி நானும் வாழ விரும்புகிறேன், நானும் அல்லாவை சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 4 நபர்கள்ட்டையும் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. இந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அபூபக்கர் இது அந்த 4 நபர்கள்ட்டையும், அலி, உஸ்மான், இவங்கள்ட்ட ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இவங்கள்ட்ட எல்லாம் போய் என்ன செஞ்சாங்களா, சொன்னாங்களாம்.
சொன்ன நேரத்தில் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். நாம் அல்லாவை புரிஞ்சிக்கிறல, நபியை புரிஞ்சிக்கிறல, இவ்வளோ பெரிய ஜனாதிபதி, இவ்வளோ பெரிய வீரனாக இருந்தும் உமர் அப்படின்னு சொன்னால் அந்த மக்கமா நகரமே பயப்படும். அவங்க வாளை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுடைய தலையை வெட்டாமல் என்ன செய்ய மாட்டாங்க, வாளை தன்னுடைய உரையில் வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம், அவ்வளோ வருத்தப்பட்டாங்களாம். இணையத்திற்குரிய தாய்மார்களை, அதனால் அல்லாஹ் நம்மளை என்ன சொல்ல வர்றான், நீங்கள் 3 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடாமல் இருக்காதீங்க, என்ன தொழிற்கோதுமையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்ல வரல. அல்லாஹ் நம்மளுக்கு ரிஸ்க்கை கொடுத்துருக்குறான். நபியுடைய வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, உலகத்தில் எல்லா ஹதீஸ்லையும் வரக்கூடிய வாசி, உலகத்தில் இப்படி ஒரு மனிதர் பிறக்கவே முடியாதான், இவ்வளவு கஷ்டப்பட்டார் உலகத்தில் அப்படின்னு சொல்லி சிந்தனையிலோட நம்ம என்ன செய்ய முடியாத, யோசிக்க முடியாத அவ்வளவு கஷ்டத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டுட்டு போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் பட்ட கஷ்டத்தை போன்று என்னுடைய உம்மத்து படக்கூடாது. நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துவா செய்வாங்க, என்னுடைய உம்மத்தை எந்த காரணத்தை கொண்டு பட்டினியாக போட்டு என்ன செஞ்சிடாத, மௌத்தாக்கிறாத அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுட்டு போனாங்க. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு ரிஸ்க்குகளை அள்ளி கொடுக்குறான். அதனால் தாய்மார்களே, அந்த 3 விதமாக கொடுத்தவங்க அல்லாவை கைவிட்டக்கூடாது, அல்லாவுடைய வணக்க வழிபாடில் விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு என்ன செய்யணும், கொடுத்த ரிஸ்க்கில் இருந்து ஏழை மக்களுக்கு செலவு செய்யணும். அதே போன்று அல்லாஹ் போதுமென்று சில பேர்த்துக்கு தேவைக்கு கொடுத்துருப்பான், அவங்க தேவை போக மீதமுள்ளதை என்ன செய்யணும், நல்ல விஷயங்களை செலவு பண்ணணும், அல்லாவை மறந்துடக்கூடாது. 3வது நபர்கள், அன்னைக்கு உழைத்தால்தான் சாப்பாடு, எனவே அல்லாஹ் எனக்கு இப்படி ஆக்கிட்டானே, என்ன அல்லாஹ் எனக்கு இப்படி நோயை கொடுத்துறானே அப்படின்னு சொல்லி அல்லாவை மறந்துடக்கூடாது. இந்த 3 நபர்களும் இந்த விதயத்தில் மீறினாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய கோப பார்வை இறங்கும் அப்படின்னு சொல்லி என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அது இஸ்லாத்தை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவங்கள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான். ஒரே ஒரு சம்பவம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா தகுதியும் கொடுத்துருந்தான். ஜின்கள் பேசும், எறும்புகள் பேசக்கூடிய சக்தியை என்ன அவங்க கேட்பாங்க, காற்றுகளுடைய சக்தியை வசப்படுத்தி கொடுத்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தானே உணவு வழங்குறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அல்லாவை சிந்திப்பாங்களாம். அரச சபையில் உட்கார்ந்து வெளியில் போகும் பொழுது ஒரு எறும்பை பார்க்குறாங்க. ஒரு எறும்பு, அந்த எறும்பு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய எறும்பு எவ்வளோ பெருசாக இருக்கு, அந்த எறும்பு தன்னுடைய சொண்டில், அதாவது தன்னுடைய வாயில் சின்ன ஒரு உணவு எடுத்துக்கிட்டு போகுது. எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படியே என்ன செய்யுது, ஒரு குளத்தோரமாக கடல் ஓரமாக போகுது. இவங்க பின் தொயிடுறாங்க. இப்போ அந்த எறும்பு எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கரையில் ஒரு ஆமை என்ன செய்யுதான், வாயை பொழந்துக்கிட்டு உட்கார்ந்துருக்குது. இந்த எறும்பு போய் அந்த ஆமையுடைய வாய்க்குள்ளே போயிடுது. நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஹதீஸில் எழுதுறாங்க, எறும்பு வாய்க்குள்ளே போன பின்னாடியே என்ன செய்யப்படுது, அந்த ஆமை வாயை மூடிடுது, கடலுக்குள்ளே போயிடுது. இவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. பெரிய ஆச்சரியம், என்னடா ஆச்சரியமாக இருக்குது, எறும்புக்கு வாயில் என்னமோ வச்சுருக்குது, ஆமை அங்கே வாயை திறந்து இருக்குது, என்ன எறும்பு அந்த வாய்க்குள்ளே, ஆமையுடைய வாய்க்குள்ளே போன பின்னாடி ஆமை வாயை மூடி கடலுக்குள்ளே போயிருச்சே, என்னன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த கடலுடைய ஓரத்தில் கொஞ்ச நேரத்தில் அந்த ஆமை வருது, வந்து வாயை திறக்குது, அந்த எறும்பை இறங்கி எறும்பு ஊர்ந்து போகுது. ரொம்ப சிந்தனை செஞ்சு பார்த்தாங்களா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஆரம்பத்தில் போகும்பொழுது எறும்புடைய வாயில், அது சொண்டில், அந்த வாயில் ஒரு பருக்கை இருந்திருக்கு. ஆனால் கடலுக்குள்ளே போயிட்டு வரும்போது அந்த பருக்கையே காணோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த எறும்பை கண்டுபிடிச்சி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தகுதியை கொடுத்துருக்குறான். எறும்பு பேசக்கூடிய தகுதியை சுலைமானுக்கு கொடுத்தான். நம்மளு அப்படின்னு சொல்லியே குர்ஆனில் ஒரு சூறா இருக்குது. எப்படிங்க, நம்மளு அப்படின்னு சொன்னால் எறும்பு அப்படிங்கிற அர்த்தம். அப்படின்னு சொல்லியே ஒரு சூறா இருக்குது. எறும்புக்கிட்ட ஒரு சூறாவை அல்லாஹ் கொடுத்துருக்குறான் குர்ஆனில். அப்போ அந்த எறும்புகிட்ட கேட்டாங்களாம், இங்கே போகும்போது வாயில் என்னமோ வச்சுருந்தீங்க, இந்த நடந்ததை சொல்கிறாங்க. அப்போ அந்த எறும்பு சொல்லிச்சான், கடலுக்குள்ளே ஒரு பாறை இருக்குது, அந்த பாறைக்குள்ளே ஒரு கண்ணு தெரியாத புழு இருக்குது. எப்படியே, கடலுக்குள்ளே ஒரு பாறை, அந்த பாறைக்கு உள்ளே ஒரு புழு இருக்குது, அந்த புழு பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கட்டளை போட்டான். ஒன்னின் மூலமாக அந்த ரிஸ்க்கு போய் யாருக்கு போய் சேரணும், கண்ணு தெரியாத புழுவுக்கு நீ போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னான். எனவே உதவியாக ஆமை என்ன செஞ்சான், நீ கடலுக்கு போ, அங்கே உனக்கு உதவி செய்ய ஒரு பிராணி இருக்கும், ஒரு ஜீவராசி இருக்கும், உனக்கு உதவி செய்யும் என்பதாக கட்டளை எனக்கு போட்டால், நான் அந்த ரிஸ்க்கை அந்த பாறைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்ணு தெரியாத புழுவுக்கு நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் நபியேன்னு சொல்லிச்சான். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே,
இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைச்சான்னு வச்சுக்கிறோங்க, எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்மளை தேடி என்ன செய்யும், ரிசுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விளக்கி காட்டுறான். அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நமக்கு கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்வதுதான் ஒரு மூமினுடைய அடையாளம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். ஆனால் அதனால ரிசுக்கை தேட வேணாம்னு சொல்லலை, நல்லபடியாக அந்த ரிசுக்கை தேடுங்க, அந்த ரிசுக்கை கொண்டு போதுமாக்கி கொள்ளுங்க. எதை கொண்டு அல்லாஹ்வை என்ன செஞ்சிடாதீங்க, ஏசிராதிய, மார்க்கத்தை ஏசிராதிய, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை விட்டுவிடாதிய அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துகள் நமக்கு என்ன செய்யுது, கருத்தாக நமக்கு விளக்கம் கொடுக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு மட்டுமல்லாமல் இந்த வார்த்தைகள் யாருடைய செவிகளுக்கெல்லாம் போய் சேருதோ அவங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து நல்லொரு புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.